தொடர்ந்து நம்முடைய இதற்கு விசிகாவுடைய பதில் அப்படின்றது திரு திருமாவளவன் சொன்னார். எந்த அடிப்படையில் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறது. நம்முடைய திரு வன்னி அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு. வணக்கம். நிறைய திமுக கூட்டணியில் விசிகா அவமதிக்கப்பட்டிருக்கு, கொடிக்கம்பம் கூட நட முடியலை, குறைந்த இடங்கள் கடைசி நேரத்தில் கொடுப்பாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு இபிஎஸ். வணக்கம்ங்க. அதாவது இது எங்களுடைய பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான அணியில் எத்தனை இடங்கள் பெறுவது, அது எப்படி பெறுவது அப்படிங்கிறது எங்களுக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிற உரிமை சார்ந்தது. அது தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிவு செய்யும். இப்பயே ஏன் நீங்க அதை பிரச்சனையை கிளப்புறீங்க அப்படின்னா, ரெண்டு செய்தி இதுல நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த நேரத்துல விடுதலை சிறுத்தைகள் 2017 இருந்தே திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். இன்னும் கூடுதலா எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரு அணியா இருக்கின்றது. இன்னமும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கோட்பாட்டு அடிப்படையில வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாரதிய ஜனதாவை, RSS, சங் பரிவார அமைப்புகளுடைய கோட்பாட்டை மிக வலிமையாக சமரசமில்லாமல் எதிர்க்கின்ற ஒரு தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் ஆவார்கள். ஆகவே இந்த நேரத்துல இவர் இதை சொல்லுவது என்பது எங்கள் மீதான அக்கறையில் அல்ல. முதலில் அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க வேண்டும், ஒரு சந்தேகத்தை எங்கள் மீது திணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வஞ்சகம் அல்லது நயவஞ்சகத்தோடு தான் இதை சொல்கிறாரே ஒழிய நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அக்கறையின்பால் இதை சொல்லவில்லை. ரத்தன கமலம் அதிருப்தியோட இருக்கு அப்படின்றதான் அவர் வெளிப்படுத்துறாரோ. அதிருப்தி திருப்தி அப்படிங்கிறது தேர்தல் பங்கீடு, தொகுதி பங்கீடு நேரத்துல தான் நாங்க தெரியும். எங்களுக்கு இப்ப உரிமை சார்ந்தது, கொடியேற்ற முடியவில்லை, கொடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது யாரு எதிர்க்கிறாங்க? ஒரு இடத்துல ஏற்ற முடியலைன்னா அது யாரு எதிர்க்கிறாங்க? அரசா எதிர்க்குது, சாதியவாதிகள் எதிர்க்கிறாங்க.